ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே வந்து ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம். டெம்பிள் விசிட் தான். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். நல்லாயிருக்கும். பெங்களூரில் இருக்கிறவங்க இல்லை பெங்களூர் ட்ரிப்பு வரவங்க யாராக இருந்தாலும் இந்த கோவில் ஒன் டைம் வந்து விசிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான கோவில். சூப்பராக இருந்தது. சண்முகா டெம்பிள். அந்த நைஸ் ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியும். லெஃப்டில் பார்த்தோன்னா நல்லா 6 முகம் தெரிஞ்ச மாதிரி முருகர் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எங்கே இருந்தாலும் அங்கேருந்து மெட்ரோ ராஜராஜேஸ்வரி நகர் மெட்ரோக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 45 ருபீஸ் விழுது. ரேபிட்டோலோ எது புக் பண்ணாலும் 45 ருபீஸ் விழுது. அங்கே போயிட்டோன்னா கோயில் டைமிங் வந்து 7 to 12:30. அந்த டைமிங்குள்ளே போனோம். ஈவினிங் வந்து 4 to 7:30 சம்திங்கு ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். போனதும் ரைட் சைடில் இந்த மாதிரி குகை மாதிரி இருந்தது. ஸ்டெப்ஸ் ஒரு 151 ஸ்டெப்ஸ் ஏறணும். சைடில் லெஃப்டில் ரைட்டில் வந்துட்டு சிவன் சாமி எல்லாம் இருந்தாங்க. இந்த மாதிரி குகை மாதிரி இருந்தது. சிவன் சூலாயுதம் அதெல்லாம் உடுக்க அதெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. வியூ மேலே இருந்து பார்க்கவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. தம்பியை ஸ்கூல் அமுச்சிட்டு அதுக்கப்புறமேட்டுக்க தான் நானும் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். அந்த அந்த 6 முகம் இருக்குது பாருங்கள், அந்த டெம்பிள் தான். அப்போயே வந்துட்டு நாங்கள் போகும்போது 12:15 ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க கோவில் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அங்கே உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் பட் வந்துட்டு நாங்கள் போயிட்டு எடுக்கும்போது அதுக்கு தான் கொஞ்சம் கிளிப்ஸிங்ஸாக எடுத்திருப்பேன். ஆனால் அவங்க எதுவும் சொல்லலை, அலோடு இல்லைன்னு கீழே சொன்னாங்க. பட்டு நான் மேலே போய் எடுக்கும்போது அங்கே அந்த கோவில் பார்த்துக்கிறவங்களும் இருந்தாங்க. ஆனால் பட் எதுவும் சொல்லலை. சாமி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இது மூலஸ்தானம் சாமி. அதுக்கு மேலே தான் அந்த 6 முகம் இருக்குது. இது ஃபுல்லாக கணேஷாவுடைய ஸ்டாச்சு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இந்த ஷோகேஸ் ஃபுல்லாகவே கணேஷாவுடைய ஸ்டாச்சு தான். எப்படி சின்னதாக பெருசாக எல்லா ஸ்டாச்சுவும் இருக்குது. கற்றுது வந்து அந்த 6 முகம் மூலஸ்தானம் இருக்குது இல்லைங்களா, அதை சுற்றி வந்து 6 படை வீடு இருக்குது இல்லை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழனி. அந்த 6 சாமியோடைய இதுவையும் அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காங்க ஸ்டாச்சுவாக. அது வரையறதா அது என்னன்னு எனக்கு தெரியல. 3D மாதிரி பார்க்கவே அப்படியே நம்மளுக்கு ஒரு மைண்ட் வரும்ல, இந்த கோவில் இப்படி தான் இருந்துச்சுப்பா நம்ம போய் பார்க்கும்போது அப்படி சொல்கிறோம். அதே மாதிரியே இருந்தது. 3D பெயிண்டிங்காக அது என்னதுன்னு தெரியல எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அது அங்கே அந்த 6 முகம் இல்லைங்களா மூலஸ்தானம். நம்ம அங்கே இருந்து பார்த்தோன்னா அந்த 6 முகமும் ஒரு சென்டரில் தெரியறதுனால நம்மளுக்கு வந்து 6 படை வீட்டிலேருந்து பார்க்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அந்த டெம்பிளு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சாமி ப்ரே பண்ணுறதுக்கு கூட நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் போனேன். பட் எனக்கு வந்து இன்னொரு டைம் போகணுன்ற மாதிரியே எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அந்த கோவிலுக்கு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஓடி வந்தோம். அதனால் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம இந்த மாதிரியே இன்னொரு வாட்டி போகணும், எனக்கு இன்னொரு டைம் போகணுன்ற மாதிரி ஆசையாக இருந்தது. நல்லா இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த சைடு வந்துட்டு அதான் சாமி மூலஸ்தானம் இருந்தாலும் அதே சாமி உற்சவர் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லெஃப்டில் வந்து சேம் அதே முருகர் வள்ளி தேவியானை தான் அவங்களும் இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆடி கிருத்திகைக்கு வந்து பெருசாக யாகம் எல்லாம் வளர்த்துறாங்களாம். அதுக்கு வந்து பேனர்லாம் கூட போட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருது ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. வியூ தாங்க செம்மையாக இருந்தது. வெளியே போயிட்டு பார்க்கும்போது அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அங்கேருந்து கீழே பார்க்குறதுக்கும் அங்கே நல்லா ப்ரே பண்ணுறதுக்கும் ஒரு மடம் மாதிரி, இதுக்கு பேக் சைடே ஒரு மடம் மாதிரி கட்டியிருக்காங்க. நல்லா ஷீட்டெல்லாம் போட்டு நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறமேட்கா லெஃப்ட் சைடில் வந்து பெரிய சிவனுடைய ஸ்டாச்சு இருந்தது. இதுதான் இந்த மடம் மாதிரி பின்னாடி ப்ரே பண்ணுறதுக்கு. இது ஃபோட்டோ எடுக்கிற இடம்னு சொல்லிட்டு சைடில் போட்டு இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தால் கிளியராக தெரியும்னு போட்டிருந்தாங்க. சிவன் ஸ்டாச்சு முடிச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம்.
ஏன்னா க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அங்கே. அதனால் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம். இந்த கோவில் நிஜமாலுமே சரியான ஒர்த்துங்க. பெங்களூர் ட்ரிப்பு வரணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெங்களூர்லேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலை வந்து ஒன் டைம் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ மனசுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம காலையிலே போயிட்டோன்னா அவ்வளோ நைஸாக இருக்குது. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி